1ஆம் அதிகாரம் 4-10 வரைக்கும் நாம படிக்கிற ஒரு காரியத்தை, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குகள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பிறகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றோருமாக இருக்க ஒட்டார். இரண்டாவது காரியமாக, வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இச்சையினாலே உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு நாம் தப்புவதற்காக தேவன் நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் என்றால் உடனே ஒரு மெட்டீரியல் பிளெஸிங் மட்டும் என்ற அர்த்தம். அது ஒரு பேக்கேஜ். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது. ஏதோ ஒன்றை மட்டும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் என்று சொல்வதும் தவறு, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் என்று சொல்வது தவறு. இரண்டும் சேர்ந்த ஒரு நிலை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம அந்த வாக்கு தத்தங்களை ஏதோ ஒரு பகுதியை நாம பார்க்க கூடாது. அது இரண்டு பகுதியிலே உடையதா இருக்கிறது. அதை நாம் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு தத்தங்கள் அவமாய் போவதற்கு காரணம் என்னன்னு இரண்டாவதாக சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், இச்சையினாலே உலகத்திலே உண்டாகிற ஒரு கேடு கிறிஸ்துவ பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை அது தரை மட்டுமாக தாழ்த்தி விடுகிறதாக காணப்படுகிறது. சிம்சோனை பார்க்கிறோம், அவன் இச்சையினாலே விழுந்து போனதை நாம பார்க்கிறோம். தாவீதை பார்க்கிறோம், அவர் இச்சையிலே விழுந்து போனதினாலே குளிக்கிற ஒரு பெண்ணை அவர் அலங்கோலமான நிலையிலே கண்டதினாலே அவருடைய உள்ளம் இச்சிக்கப்பட்டு அவர் தேவனுடைய பிரமாணங்களை மீறி தன் குடும்பத்திற்கே கேடு உண்டாகும்படியான பாவ சோதனையில் விழுந்ததை பார்க்கிறோம். ஆகானை பார்க்கிறோம், அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டு அதனால அவனால இஸ்ரவேலுக்கு தோல்வி வந்தது மாத்திரமல்லாமல் தான் நல்லா வாழணுங்கிற என்ன காரியத்தை இச்சித்தானோ அதனாலேயே அவனும் அவன் குடும்பமும் அழிந்து போனதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியாய் வரலாறாக ஏதேன் தோட்டத்தில் நடந்ததை அறிவோம். இச்சித்ததுனாலே ஏவாள் பாவத்தில் விழுந்ததுனாலே தேவனோடு நித்தியமாய் வாழ்கிற பாக்கியத்தை இழந்து மனுக்குலம் பாவத்தில் விழ காரணமாய் இருந்ததை நாம் அறிவோம். ஆகவே இச்சை அடக்கமா என்று வரும்பொழுது நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளில் படிக்கும் போது பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தன் மனதை அடக்காத மனிதன் மதிலிருந்த பாழான பட்டணத்தை போல் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிற காரியத்தை நாம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது 11ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி இஸ்ரவேலர் எப்படி வீழ்ந்தார்கள் என்பதை குறித்து நமக்கு எச்சரிப்பாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் சம்பவித்தது என்றால் நமக்கு எச்சரிப்பு உண்டாவதற்காக. அவங்களுக்கு நடந்திருக்கப்பா, உனக்கும் அது போல நடக்க கூடாது, ஆகவே எச்சரிக்கையா இரு என்று நமக்கு எழுதியிருக்கிறார். அப்போ இஸ்ரவேலருடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மரணத்துக்கு ஏதுவான இச்சை உள்ளவர்களாய் மாறினார்கள். அவருடைய இச்சையினுடைய 5 இச்சைகள் குறித்து நான் சொல்லிவிட்டு அந்த காரியத்திற்கு அந்த இச்சையானது 5 ஆசீர்வாதங்களை எப்படி இழக்க செய்கிறது என்று நான் வேகமாக சொல்லி கடந்து போக நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 78 வாசிக்கிறோம்,
29, 30, 31 வசனங்களை நாம படிப்போமானால், சங்கீதம் 78, 29, 30. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை கொடுத்தார். நான் இச்சிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு தருவாரா அப்படின்னு கேட்டா, இங்க இச்சைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். உங்க இச்சைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்க போய் டாஸ்மாக்ல போய் தண்ணி அடிக்கணும்னு இச்சிச்சிங்கன்னா, ஆண்டவர் வந்து, மகனே, அவங்க சிறுவியோட வந்து நின்றுட்டு, மகனே நான் உனக்காக அறையப்பட்டேன், டாஸ்மாக்குள்ள போகாத மகனே, சிலுவை காட்சி தந்து போகாதன்னு பவுல் மாதிரி பவுலுக்கு காட்சி உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க பீர் வாங்கி அடிக்கணும்னா அடிக்கலாம். பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுட்டு 11 மணிக்கு போய் டாஸ்மாக்ல போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அடிச்சுட்டு உங்க பொண்டாட்டியை பிளாக்மெயில் பண்ணலாம். எல்லாமே நீங்க செய்யலாம். ஆண்டவர் வந்து அங்கொன்னு உங்க கையை பிடிச்சிட்டு வந்து, ஏப்பா நீ இப்படி தண்ணி அடிக்கிற, ஏப்பா இப்படி விபச்சாரி வீட்டுக்கு போற, ஏப்பா இந்த மாதிரி பாவத்தை செய்யற, கஞ்சா அடிக்கிற, சிகரெட் அடிக்கிறேன்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டாருங்க. அவர்கள் இச்சித்ததை கொடுத்தாருன்னா அவர் கொடுக்கிற, அவர் வந்து சப்ளை பண்றதுல விட்டுட்டார். போ. சில நேரத்தில் குழந்தைங்க கையில நம்ம பத்திரமா பிடிச்சிட்டு போவோம், அதை அடம் பண்ணி இழுத்து நம்மளை இப்போ ஷாப்பிங் மால்லாம் கூட்டிட்டு போவாங்க, நம்மளை கிள்ளி வச்சு நம்ம கையை பிடிச்சி கடிச்சு விடுன்னு அறம்பாடித்தனம் பண்ணி ஆடும் பாருங்க. அப்புறம் நம்ம கை வலிக்கவும் நம்ம என்ன பண்ணுவோம், முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அப்புறம் அதோட இஷ்டத்துக்கு ஓடும், போய் தொப்புன்னு விழுந்துட்டு வரும். இல்லை யாராவது கூப்பிட்டு மிரட்டு, என்ன அப்படின்னு யாராவது மிரட்டுவாங்க. அப்புறம் அங்கிருந்து ஐயோ அம்மா அப்படின்ட்டு என்ன செய்யும், வரும். சில நேரத்தில் நாம ரொம்ப அடமன் பண்ணோம்னா, ரைட் போப்பா, உன்னை இந்த மாதிரி ஒப்பு கொடுத்தாதான் சரியாக, உன்னை ரொம்ப நேரம் என்னால் என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஆண்டவர் ஒற்றுவார். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. சரி, களி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா சாப்பிடணும் போட்டு நமக்கு ஒரு நேரம் சாப்பிட்டா வெறுத்து போயிடும் இல்லையா? ஆனா இவனுக்கு என்ன செய்யலையா, வெறுக்கல. இன்னைக்கு குடிக்கிறான், மறுபடியும் நாளைக்கும் குடிக்கிறான், அடுத்த நாளும் குடிக்கிறான், பாவத்தை தொடர்ந்து செய்யறான். ஆண்டவர் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவர் இதுதான் கடைசி தடவை. நிறைய பாவம் செய்யறவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா, இன்னையோட, அதை ஒரு ஒரு கவிஞர் எழுதுறாரு, அதை நான் படித்தேன். நான் அந்த மன ரீதியான காரியத்தை ஒரு டாக்டர் எழுதுனது, அவர் ஒரு பாட்டை கோட் பண்றார். நாளை முதல் குடிக்க மாட்டேன்டி சத்தியமடி தங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் குடிப்பானா. சாதி செல்வ சொன்னாரு, அவர் நியூ இயருக்கு தொடங்குறதுக்கு முன்னால அவரும் அவர் நண்பரும் வாலிப பையனா இருக்கும்போது, நாளிலிருந்து நம்ம சிகரெட் குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய சிகரெட் பெட்டியை வாங்கி கொண்டு வச்சுட்டாங்களாம். வச்சுட்டு அந்த 31ஆம் தேதி விடிய 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 குடின்னு சிகரெட்டை ஊதுன்னு ஊதி குடிச்சு முடிச்சாங்களாம். குடிச்சு முடிச்சுட்டு 1ஆம் தேதியிலேருந்து குடிக்க மாட்டோன்னு, நைட் 12 மணிக்கு குடிக்க மாட்டேன்னு 30ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குடிச்சு முடிச்சுட்டாங்க. அடுத்தது 1ஆம் தேதி வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கடையில் போய் ஒரு சிகரெட் வாங்கி குடிச்சாராம். அப்போ அவர் சொல்றாரு, நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும், இதோட முடிச்சலான்னு பண்ணாலும் அது என்ன செய்யாது, பாவம் சிற்றின்பம் உன்னை விடாது, பேரின்பமாகிய தேவனுடைய உறவு வந்தாதான் உன்னை விடுன்னு சொல்றாரு. இன்னும் பாருங்க, நான் பாவம் செஞ்ச பாவத்தை மறக்க முடியல, யாரு கூட பாவம் செஞ்சோமோ அந்த பாவிகளையும் மறக்க முடியல, அந்த பாவ சூழ்நிலை முடியல, பழைய காதலியை மறக்க முடியல, பழைய காதலனை மறக்க முடியல, அந்த லெட்டர் இன்னும் மறைவா வச்சிருக்கிறாங்க, இந்த போட்டோவை வச்சிருக்கிறாங்க, அவங்க பேசுனதை இன்னும் சில பேர் ஆண்டுடைய பிரமாணத்தை மனசுல எழுதுனதை விட இந்த காதலன் காதலி சொன்ன வார்த்தைகளை தான் என்ன செய்வாங்க, மனசுல எழுதி வச்சிருவாங்க. சிலர் மனைவிகிட்டையும் பேசுவாங்க, சிலர் புருஷன்கிட்டையும் அது இன்டைரக்டா பேசுவாங்க. நல்லா கவனிச்சுக்க, உன் வாழ்க்கை விளங்க மாட்டேன். தேவன் பார்க்கிறாரு, நீ யாரோட வார்த்தை, நீ மனைவிக்கு கண்டுபிடிக்க தெரியாம இருக்கலாம், புருஷனுக்கு கண்டுபிடிக்க தெரியாம இருக்கலாம், ஆனா உன் உள்ளத்துல இச்சையோட வச்சுக்கிட்டு, ஒரு சபலத்தை வச்சுக்கிட்டு, ஒரு கள்ளத்தனத்தை வச்சுக்கிட்டு, சிலர் வந்து பாருங்க, அவங்க சொன்ன பல காரியங்களை மண்டல வச்சுட்டு இருப்பாங்க, அதனால சமாதானம் இருக்காது. தேவ வார்த்தையை நீ சுமந்தாதான் உனக்கு சமாதானம் வருமே தவிர, இந்த மாதிரியான உறவில் இருக்கிறவருடைய வார்த்தைகளை அவங்க சிலர் சாப விடுவாங்க, சிலர் வந்து பயமுறுத்துவாங்க. சிலர் செய்யற தந்திரம் என்ன தெரியுமா, அவங்கள விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்க சொந்த கணவன் மேல சந்தேகத்தை வர்ற மாதிரி உங்க மனசுல விதைச்சிடுவாங்க. என்னை விட்டுட்டு போறியாடி, நீ கல்யாணம் பண்ணு, உன் புருஷன் பாரு உனக்கு துரோகம் பண்ணுவான், உன் புருஷன் பாரு உனக்கு உதைப்பான், உன் புருஷன் பாரு அங்க போயிருப்பான், உனக்கு என்ன தெரியவா போகுது, இப்படி சொல்லிடுவாங்க. இவ இந்த மனசுல சுமந்துட்டு இருக்கிற வரைக்கும், அந்த வார்த்தையை, தேவ வார்த்தையை சுமக்காம அந்த வார்த்தையை சுமந்துட்டு இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும், வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது,
சந்தோஷம் இருக்காது. நல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அங்க பாருங்க, இச்சையை வெறுக்கவில்லை. அவருடைய போதனை அவர்கள் வாயில் இருக்கும் போது தேவ கோபம் எழும்பி அவர்களில் விசேஷித்தவர்களே கொளுத்தவர்களை சங்கரிச்சு கொன்னு போட்டுச்சுன்னு பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்றால், எச்சரிப்புண்டாவதற்காக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, இச்சையை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்க மனசை அடக்கி ஆள்றவங்களா இருக்கணும். ஆத்துமாவை பால் மறக்க பண்ணப்பட்ட குழந்தையை போல உட்காரனா உட்காரணும். என் மனைவியை பார்த்துக்கிறேன், அந்த செல்ஃப் கண்ட்ரோல்ல அவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ட்ரெயின்ல என் பக்கத்தில் உட்காந்து இருந்தாங்க. ஒரு அம்மா தனியா இருந்தாங்க. உடனே பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காரன்னு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து என்னதான் பேசுறாங்கன்னு பார்த்தா, அப்புறம் அவங்க கூட பேச்சு கொடுத்து அப்படியே சுவிசேஷம் சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து நான் பார்த்தேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். என் மனைவி ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிறது எனக்கு சமயத்தில் ரொம்ப சில கஷ்டமான சூழ்நிலைகளை என்னை தள்ளும். சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துலேயும் ரொம்ப கட்டுப்பாடாக வச்சிருப்பாங்க. ஆனால் அது என்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அல்லேலூயா. ஹோட்டலா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுன்னு சொன்னா நான் ஓட்டாண்டியா போயிருப்பேன். ஆடம்பரமா டூர் கூட்டிட்டு போன்னு சொன்னா நான் கடனாளியா மாறி இருந்திருப்பேன். ஷாப்பிங் மாலுக்காக கூட்டிட்டு போய் தேவையில்லாதெல்லாம் வாங்கி குவிச்சிருந்தா நான் வீணா போயிருப்பேன். ஆனா எல்லாத்துலயும் நான் நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு இச்சையடக்கமான ஒரு மனைவி இருக்கணும். சில பெண்கள் அவங்க அம்மா அப்பா வீட்டுல கஷ்டப்படுவாங்க. அவங்க அப்பா எதுவும் வாங்கி தர மாட்டார், இல்ல அவங்க அம்மாவுக்கு ஒரு வசதி இருந்திருக்காது. அவங்க வீட்டுல கிடைக்காததெல்லாம் ஒரு இழிச்சுவாய் புருஷன் கிடைச்ச உடனே அவனை வச்சு எல்லா கொண்டாட்டங்களும் கொண்டாடலான்னு போயிருப்பாங்க. என்னைக்கும் ஒண்ணு சொல்றேன், எங்கிருந்து வந்தேன்னு மறந்துடாது. அங்க இல்லாத போது, அப்பா வீட்டில் இல்லாத போது எப்படி அடங்கி இருந்த? புருஷன் கூட வந்தாலும் புருஷனுடைய நலன், பிள்ளைகளுடைய நலன், எதிர்கால நலன் எல்லாத்தையும் பார்த்து கண்ட்ரோலா செலவு பண்ண கற்றுக்கொள்ளணும். நான் ஆம்பளைகளை மட்டும் சாடுறேன்னு நினைக்காதீங்க. புத்தியுள்ள மனைவினால தான் வீடு கட்டப்படும். சும்மா உல்லாசமா வாழணும்னு டாம்பிகமா செலவு பண்ணுனா, எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பழமொழி சொல்வது தப்பு பிரசங்கத்துல. அவங்க சொல்றேன், எங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. கொண்டார கொண்டார தின்னவளே கூமாச்சி கொண்ட போட்ட. எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வாய கட்டுனா புள்ள, வயிற்று கட்டுனா புருஷன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க. பெண்களுக்கும் மட்டும் பொருந்தாது, இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஆளுக்காக ஆண் போய் நல்லா ஹோட்டலா சாப்பிட்டு நல்லா மொடா குடினா நல்லா சாப்பிட்டு பெருந்தண்ணியா இருக்கலான்னு அர்த்தமா? இல்ல. குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இச்சை அடக்கமா இருந்தா மட்டும்தான் முடியும். 5 காரியங்களை நான் வேகமாக சொல்லுகிறேன். 5 வகை பாவம் அவங்க என்ன செய்தாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இச்சை அவங்களை எப்படி லீட் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு. அப்படி என்ன அர்த்தம்? பொல்லாதது. சில நேரத்தில் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு யாராவது ஸ்வீட் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம யோஜன் வீட்டிலேருந்து ஸ்வீட் வாங்கி கொடுத்த மாதிரி ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டா, அது ஏவாளுக்கு நன்மை தீமை அறிவித்த சாரி என்ன கனி அது, நன்மை தீமை அறிவித்த கனி வச்சு சாப்பிடாதேன்னு சொல்கிற மாதிரி, அது டேபிள் மேலே என்னைப்பார் என் அழகைப்பார், என்னைப்பார் என் அழகைப்பார், புசிப்புக்குனாலும் பார்வைக்கு இச்சைக்கு படத்த என்னை எடுத்து சாப்பிடு அப்படின்னு அது சொல்லும். நான் சொன்னேன், அவங்க கொடுத்துட்டாங்க சொன்னால் அப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு வான்னு கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்தாங்க. புதன்கிழமை நான் திங்கக்கிழமை போயிட்டேன், கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் என் மனைவி சொன்னாங்க, மாமா இப்போவே வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்க, பேசாமருன்ட்டு எங்கே கொண்டே வச்சாங்கன்னு தெரியல, தேடி பார்த்தேன் என் கண்ணுக்கு கிடைக்கல, எடுத்து எங்கேயோ வச்சுட்டாங்க போல இருக்கு. ஆசையாக இருக்கும், ஆனால் அதை எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா சுகர் ஜாஸ்தியாக போயிடும். இந்த உடம்பு முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் அது என்ன பண்ண வெறுத்து போய் இவனோட போராட முடியாது, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி லிவர் காலியாக போயிடும், கணையம் காலியாக போயிடும். இப்போ சுகர் என்னாகும், ஜாஸ்தி காமிக்காது. ஒரு 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 10 நிமிஷத்துக்கு முன்னால் பார்த்தா 580ன்னு காமிக்கும், 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா 35ன்னு காமிக்கும். இந்த நிலை வந்தாலே அடுத்தது காபாலத்துக்கு போக வேண்டியதா, வாயை பிளந்துட வேண்டியதா, மண்ணை போட்டுற வேண்டியதா. என்னைக்கு சுகர் அன்கண்ட்ரோலா ஏறி இறங்குதோ நீங்க அன்னைக்கு முடிவு பண்ணிடுங்க, நீங்க பரலோகத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ போக நீங்க ஆயத்தப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். சரீரம் தாங்கலன்னு அர்த்தம். பிரஷர் அப்படிதான்.
மாத்திரை போட்டாலும் கண்ட்ரோல் ஆகலைன்னு நிலை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் சித்தப்பா 30ஆம் தேதி இறந்து போனார். அவருக்கு எங்கே அடைப்பு இருந்ததுன்னா பெரிய வாழ்வில் அடைப்பு இல்லை, தலைமுடிய போறதுக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு. டாக்டர் சொல்லிட்டார், இது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மருந்து கொடுத்தாங்க, அவர் மருந்து சாப்பிடல. பாடி அவருக்கு கோஆப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவர் மருந்து சாப்பிட்டு தான் சரியாக இருந்திருப்பார். அவர் மருந்து சாப்பிடல, சிபிஎம் சர்ச் போகிறாரு. அதனால அவரை காப்பாற்ற முடியல. நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. உங்க சரீரத்தை ஏன் நீங்க கெடுத்துக்கொள்றீங்க? உங்க உடம்புக்கு ஒத்துக்காதது பொல்லாதது எதுன்னா, எது உங்க வாழ்க்கைக்கு உங்க ஜீவனுக்கு கேடா இருக்கிறதோ அது இச்சிக்காதீங்கன்னு சொல்றாரு. மனைவி எத்தனை நாளைக்கு தடுப்பா? நீ திருட்டுத்தனமா ஃப்ரிட்ஜை திறந்து போய் நடுராத்திரி 12 மணிக்கு போய் ஒரு ஸ்வீட் எடுத்து முழுங்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டு கேட்டா என்னமா சத்தம் வந்துச்சு எட்டி பார்த்தேன்னு சொல்லிட்டு வந்தா எத்தனை நாளைக்கு அவன் கையை பிடிச்சி தடுத்துட்டு இருப்பா? நான் என் மனைவி கிட்ட விளையாட்டு பண்ணுவேன். எப்படின்னா அவங்க முட்டையை அவிச்சு வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இப்ப இல்லை, நானும் உரிக்கிறேன்னு சொல்லிட்டு என் மனைவிக்கு தெரியாமல் முட்டை எடுத்துட்டு போயிடுறேன். என் மனைவி மண்டையை குழம்பாங்க. 12 முட்டை இருந்துச்சு, என்னம்மா அப்படின்னு கேட்பேன். 12 முட்டை இருந்துச்சு மாமா, 10 தான் இருக்கு. நீங்கள் 12 தானே வாங்கினீங்க, 10 வாங்கினீங்களா கேட்பாங்க. ஒருவேளை 10 வாங்கிட்டணும் தெரியலையே, 12 தானே வாங்கினேன், 2 காணுமே 2 காணுமேம்பாங்க. அவனுக்கு தெரியாமல் அப்புறம் போய் ஒன்று மைசை ஒன்று சாப்பிட்டு வந்துடுவேன். அடுத்தது 9 முட்டை தான் இருக்கும். அவங்க மறுபடியும் பார்ப்பாங்க, என்ன இன்னொன்று குறைஞ்சிச்சு, ஐயோ பூனை தான் வருதோ தெரியலையே. ரொம்ப நாளாக அவங்கள அப்படி ஏமாத்திட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க, நான் எடுத்து சாப்பிட்றேன். நான் ஏமாத்துற போது என் மனைவியை நான் ஏமாத்தி ஒரு விஷயத்தை செய்யும் போது என் மனைவினால தடுக்க முடியாது. எத்தனை காலத்துக்கு என் மனைவி வந்து என்னை கையை பிடிச்சி தடுத்து நீ பத்திரமா சின்ன பிள்ளையை போல பண்ணிட்டு இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக் கொள்ளக்கூடாது. பொல்லாத காரியத்தை இச்சிக்காதீங்க, கண்ட்ரோலா இருங்க. வாக்குதத்தமான தேசத்தை நீ பார்ப்பேன்னு சொன்னா இங்கேயே சுகரை ஏற்றி போய் மண்டையை வெடிச்சு செத்து போனா அப்புறம் ஆண்டவர் மேல எப்படி பழிய போடுறது? அங்க போய் அண்ணன் ஆண்டவர் அதுக்குள்ள எடுத்துட்டா, ஆமா பிரியாணின்னா லவக்குன்னு தள்ளுற, பீஃப்னா லவக்குன்னு தள்ளுற, குடும்பத்தாரை பார்த்து இன்னும் இல்லையான்னு நைட்டுன்னு கேட்குற, அப்புறம் போய் வடை சட்டியில போட்டு. சில ஆளுங்க இருக்காங்க பாருங்க, அவங்க கிச்சன்லயே நின்று சில பொம்பளை ஆளுகள் இருப்பாங்க, பெண்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேகும் போது வெந்திரிச்சான்னு பார்க்கறதுக்கு ஒன்று, உப்பு பார்க்கறதுக்கு இந்த கடவையில் கொஞ்சம், அப்புறம் வெந்து முடிஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த கடவை, கிச்சன்லேயே பாதி காலி பண்ணிடுவாங்க. 1 கிலோ எடுத்துகிட்டு வந்து அதில் 200 கிராம் கிச்சன்லேயே முடிஞ்சிடும். அப்புறம் எல்லாத்துக்கும் வைக்கும்போது பிள்ளைங்க மிச்சம் வைக்கும். அதில் இந்த 300 கிராம் 1/2 கிலோ முடிஞ்சு போச்சா, அதுக்கப்புறம் வீட்டுக்காரரோட போடும்போது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறது. அவர் சாப்பிட முடியாது, நீங்கள் சாப்பிடணும், அவரை பார்த்தும் வச்சு டபக்குன்னு அதை சாப்பிட வேண்டியது. அப்புறம் நைட்டு கொஞ்சம் மிச்சம் ஆயிரும். ஐயோ மிச்சமாச்சு, அந்த வடை செட்டுலாம் வறுத்ததுக்கு அப்புறம் அந்த இது மசாலா இருக்கும், அதில் கொஞ்சம் சோறை போட்டு அங்கேயே போட்டு உருட்டி யானைக்கு கவலை விடுற மாதிரி அங்கேயே உருட்டி உருட்டி சாப்பிட. ஆக வீட்டுக்கு குப்பை தொட்டியே தேவை கிடையாது. மனைவியோ ஒரு குப்பை தொட்டியே எல்லாம் தின்னுட்டு குண்டாந்தடியை போட்டுட்டு அப்புறம் கஷ்டப்பட்டுட்டு சொன்னா எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் சொல்லாமல் இருக்கவும் முடியல. அதனால யாராவது இப்படி அன்கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்க சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. டாக்டர் கிட்ட போய் காத்திருக்கிற ஒரு கொடுமையான நேரத்தை விட ஐசியூல தனியா படுத்துட்டு அம்மாவை பத்தி சொன்னாங்க, தண்ணி தரலையா, சுரேஷ் போய் பார்த்தோமா செத்தலாம் போல இருக்கு சுரேஷ்ன்னு சொன்னாங்களா. எனக்கு அவங்க கஷ்டத்தை புரிந்த போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்படிதான் இருக்கும். நானும் ஐசியூல படுத்திருக்கேன், என் மனைவியும் படுத்திருக்காங்க. உண்மையா எப்படா இங்கிருந்து எந்திரிச்சு ஓடி வரலான்னு இருக்கும். உங்க சரீரத்தை மட்டும் கெடுத்துட்டாதீங்க. ஏன்னா இச்சை உங்க சரீரத்தை தான் அழிக்கும். இச்சைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இச்சை அடக்கமா இருக்கும்படி கர்த்தர் சொல்றார். 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிக்கிறோம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறினார்களாம். விக்கிரக ஆராதனை என்னன்னு தெரியும். நாம பொருளாசையை விக்கிரக ஆராதனையாக வைத்துக் கொள்ளக்கூடாது. பணம் பணம் பணம். சில நேரங்களில் இப்போ என்ன ஒரு தெரப்பி என் தம்பி அனுப்பியிருந்தான். இப்போ என்ன பண்ணுறாங்களா, பணத்தை எடுத்துக்க விட வேண்டியது. நான் உன்னை ஆசைப்படுகிறேன், நீ என்னிடத்துல வா. நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எங்கிட்ட வா. அதை வச்சு அதை கும்பிட்டு அதுக்கு முத்தம் கொடுத்து அதை தலையில் வச்சு அதை நான் வீடியோ வேணால் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நம்ம இந்தியாவில் இப்போ அது புதுசாக அப்படி செய்கிறான். அந்த காசை வச்சு நீ எங்கிட்ட வா, நீ எங்கிட்ட சேரணும், நீ என்கிட்ட தான் தங்கியிருக்கணும், எங்கிட்ட இருந்து பெருகணும், என் தலையில வரணும், என் குடும்பத்துக்குள்ள வரணும், நீ நிறைய பெருகணும் பெருகணும் அப்படி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க சொல்றான். சேர்ல உட்கார வச்சு அதுக்கு பணம் கட்டி அவங்க போய் அப்படி சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ பணம் நிறைய பெருகுமா. நல்லா கவனிங்க, இதுதான் விக்கிரக ஆராதனை.
பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. திருவள்ளுவர் எழுதிட்டார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பொருளை வச்சுட்டு உனக்கு அருள் இல்லைன்னா நீ பரலோகம் வரமாட்டேன்னு அர்த்தம். பொருளை வச்சுட்டு அருள் இல்லைன்னா நீ பரலோகம் வரமாட்டேன். ஒருத்தன் சேர்த்து வச்சு எல்லாம் குடிச்சு சந்தோஷமா இருன்னு சொல்லி பணம் 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 பணம்னு வச்சேன். நம்ம ஆளுங்க என்ன செய்யறாங்க? ஒரு ஆய்வு கட்டுரை சொல்லுகிறது, இந்தியர்கள் பணம் சம்பாதிக்க தூங்காம, பொண்டாட்டி பிள்ளைகளோட தங்காம, சுகத்தும் என்பதை மறந்து, சோறு தண்ணி எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய சுகத்தை எல்லாம் மறந்து கடைசி வரைக்கும் திரும்ப போற வரைக்கும் நல்லா உழைச்சு ஒரு 50 வயசு வரைக்கும் சம்பாதிப்பானா. 50 வயசு வரைக்கும் சம்பாரிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடம்பு முடியாம ஓய்ந்திருக்கிற காலத்துல உடம்பு முடியாம போயிடுவானா. உடம்பு முடியாம போனதுக்கு அப்புறம் தான் சம்பாரிச்சதையெல்லாம் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் செலவு பண்ணி எல்லாத்தையும் செலவு பண்ணி அழிச்சுக்குவானா. ஆக அவன் நல்லா இருந்த காலத்திலையும் அனுபவிக்கல, அவன் சம்பாரிச்சு வச்சிருந்த காலத்திலையும் அவன் அனுபவிக்கல. ஏசியில உட்காந்து படித்த ஒரு டாக்டர் இவங்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி அவர் மாடி மேல மாடி கட்டி அவர் நல்லா வாழ்றார். நான் சொல்றேன், உங்க உடம்பை கெடுத்து ஒரு வருமானத்தை நீங்க சம்பாதிக்கணுமா? அப்படி ஒரு பொருளாசை உங்களுக்கு வேணுமா? யோசிச்சு பாருங்க. ஞானமா நீங்க தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணா உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அடுத்த காரியத்தை நான் சொல்லி போறேன். வேசித்தனம். உங்களுக்கு தெரியும், விபச்சாரம், வேசித்தனம். திருமணம் ஆவதற்கு முன்பதாக உடல் உறவு கொள்வது, செக்ஸ் வச்சுக்கிறது, ஆண் துணியோட ஊர் சுத்துவது, பெண் துணியோட ஊர் சுத்துவது, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கள்ள உறவு கொள்வது, அடுத்தவருடைய மனைவியோ அடுத்தவருடைய கணவனையோ இச்சிப்பது, விபச்சார பாவம். இதெல்லாம் என்ன செய்யணும்? உங்க சரீரத்தை அழிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விபச்சார காரணம், வேசி காரணம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக நீ பாவம் செய்கிறாய். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, தன் மடி வேகாமல், தன் வஸ்திரம் வேகாமல் எவனாவது அக்னியை தன் மடியிலே வைக்க கூடுமோ? அப்படியே பிறனுடைய மனைவியின் இடத்துல பிரவேசிக்கிறவனும் அவளை தொடுகிற எவனை தொட்ட நீ கெட்ட. பஸ்ல போகும்போது இச்சித்து தொட்டுப்பாரு, நீ கெட்ட. சாபம் வரும். அவன் மேல என்ன சாபம் இருக்குமோ அது உனக்கு வந்துடும். ஏன்னா அவளுடைய சரீரத்தோட நீ ஐக்கியமா இடுறிய. விபச்சாரியோட போய் நீ பாவம் செஞ்சினா அவ பல பேர்கிட்ட விபச்சாரம் பண்ணிட்டு மாநகராட்சி கழிப்பறையை போல அவ இருக்கிறா. அவளோட போய் நீ விபச்சாரம் பண்ணுவோம், இச்சை தணியலாம், உன்னுடைய வெறிய அடங்கலாம், சுகம் கிடைக்கலாம். ஆனால் அங்கே இருந்து நீ என்னத்தை சுமந்து கொண்டு வருகிறாய் என்றால் சாபங்களை சுமந்து கொண்டு வருகிறாய். விபச்சார பாவம் செய்கிறவர்களுக்கு வீடு என்கிற வைரல் டிசீஸ் வரும். வெள்ளை ரவையை தெளிச்சு விட்ட மாதிரி குறைய வெள்ளை வெள்ளையா அப்படியே கொசன்னு கொப்பளங்கள் வரும். சின்ன 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 கொப்பளம் ரவை மாதிரி. அது முனையில கருப்பா இருக்கும். அதுல கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்கும். பெண்களுக்கு என்ன வரும்? அந்த யோனி குழாயிலையும் யூட்ரஸுக்குள்ளேயும் நூல் புழுக்கள் உண்டாகும். இந்த புழுக்கள் என்ன பண்ணும்? உன்னுடைய யூட்ரஸ் எல்லாம் திங்கி கேன்சர் மாதிரி உன்னுடைய யூட்ரஸ் எல்லாம் தின்னும். துர்நாற்றம் வீசும், வெள்ளைப்படுதல் பெருகும். இதெல்லாம் விபச்சாரம் செய்யறவங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள். யூட்ரஸை சீக்கிரமா ரிமூவ் பண்ணணும் டாக்டர் சொல்லுவார். நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் நீ ஒரு விலைக்கரியம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன் ஒருவனுக்கு ஒருத்தின் கொண்டு வந்தார் தெரியுமா? நான் சொல்லிட்டு போயிடுறேன். அப்பதான் அந்த பாடி மேட்சிங்கா இருக்கும். அவங்க ஒரே சரீரமா இருப்பாங்க. திடீர்னு இந்த சரீரம் இன்னொரு சரீரத்தோடு இணையும் போது என்ன ஆகும்? அங்க டிஸ்மேட்ச் ஆகும், மிஸ்மேட்ச் ஆகிடும். மிஸ்மேட்ச் ஆகும்போது என்ன நடக்கும்? இன்னொருத்தனுடைய கிட்னி எடுத்து எனக்கு வச்சுட்டா என்னுடைய உடம்பு அந்த கிட்னியை ரிஜெக்ட் பண்றதுக்காக அதுக்கு என்ன பண்ணும்? ஆன்டிடாட்டை கிரியேட் பண்ணி விட்டுரும். அப்ப என்ன நடக்கும்? அது இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதே போலதான் சரீர பிரகாரமாக ஒரு கணவன் இன்னொரு பெண்ணிடத்துல, தன் மனைவியை தவிர வேறொரு பெண்ணிடத்திலேயோ, தன் வாழ்க்கை துணையை தவிர வேறொருத்தருக்கிட்டே போகும்போது அங்க மிஸ்மேட்சிங்னால ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அங்க இருக்கிற கிருமிகள் எல்லாம் வீரியம் கொண்டு உன் சரீரம் அழிக்கப்படுவதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறாய். அதான் ஆண்டவர் சொல்றார், தெளிவா சொல்றார், வஸ்திரம் வேகாமல் நெருப்பை மடியிலே கட்டக்கூடுமா? அவளை தொடுகிற எவனை ஆக்கிரமித்த. அது மாத்திரமல்ல, இது வெளியே தெரிஞ்சதுன்னா அவமானம். உன் காசு பணம் எல்லாம் வேற யாரோ சாப்பிடுவாங்க. இந்த பாவம் அவ்வளவு கொடுமையானது. இவங்க அந்த மாதிரி பாவத்தை செஞ்சு அவங்க செத்து போனாங்கன்னு வேதம் சொல்கிறது. அதே போல 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆண்டவரை டெஸ்ட் பண்ணாங்க. ஆண்டவருக்கு இந்த வல்லமை இருக்கா?
ஆண்டவர் தந்துருவாரா? சில நேரத்துல தசமாகம் கொடுத்த ஆண்டவர் எங்க ஆசீர்வதிப்பார்? தசமாகம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வச்சிருவாரா? சிலர் சொல்லுவாங்க சம்பளத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் ஆசீர்வச்சிருவாரா? நீ யாரை டெஸ்ட் பண்ற தெரியுமா? ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கிற. பறிச்சு பார்க்காத தேவனை. உனக்கு விசுவாசம் இல்லைன்னா கொடுக்காத. இப்போ நான் சொல்றேன், தசமபாகம் கொடுக்கறது புதிய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தான் தசமபாகம். ஆமா, ஆனா புதிய ஏற்பாட்டில் எல்லாத்துலயும் பகிர்ந்து கொடுங்கிறார். அதை விட மோர் தென் ஓல்ட் டெஸ்ட்மென்ட். ஆனா உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, இது பிரெயின் வாஷ் பண்ணி எங்க இருந்து புடுங்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? விசுவாசம் இல்லையில கொடுக்காது. விசுவாசம் இல்லாம கொடுக்காது. வேண்டாம், கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் உன்னை கட்டாயப்படுத்தி வாங்கிதான் அவருடைய காரியத்தை சாதிக்கணுங்கிற அவசியம் ஆண்டவருக்கு கிடையாது, கிடையாது, கிடையாது. தேவனை டெஸ்ட் பண்ணாத. அப்ப விசுவாசம் இல்லாம இந்த மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டுட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பரிச்சு பார்த்தாங்க. அடுத்தது 10:10 சொல்கிறது, முறுமுறுத்து அழிக்கப்பட்டார்கள், பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். முறுமுறுக்காதீங்க. அவர்கள் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அப்படின்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டதை விட ரட்சிக்கப்படாமையே இருந்திருக்கலாம், சர்ச்சுக்கு வந்ததை விட வராமையே இருந்திருக்கலாம். இதெல்லாம் என்னன்னா முறுமுறுப்பு. அந்த ஆண்டவரை பின்பற்றி எனக்கு என்ன கிடைச்சது? அங்க இருந்த போது எகிப்திலிருந்த போது வெள்ளரிக்காய் கொம்மட்டிக்காய் கிடைச்சது. இங்க வந்து பட்டினி இருக்கிற இந்த மண்ணாவை தவிர ஒன்றும் கிடையாது. ஒரு கறி இருக்கா, ஒரு ருசி இருக்கா? எதுக்கடா மோசே இங்க கூட்டிட்டு வந்தானோ அப்படின்னு இங்க முறுமுறுப்பு ஸ்டார்ட் ஆகுது. பிள்ளை கேட்டிருப்ப எனக்கு இறைச்சி வேணும். அது நோயின்னு தொல்லை தாங்காம பொண்டாட்டிக்கு எரிச்சல் வந்திருக்கும். போய் உங்க ஒப்பங்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு நான் வந்திருப்பா. இங்க பாரு உன் பிள்ளை இறைச்சி கொடுன்னு கேட்கிறா. நான் எங்க போவேன் இந்த வனாந்தரத்துல? உன் பேச்ச நம்பி உன் கூட வந்ததுக்கு பாரு இப்ப இறைச்சி இல்லை, அங்கேயே எய்த்துல நான் கொடுத்துருப்பேன்னு அவ சொல்லி இருந்திருப்பா. இப்ப பொண்டாட்டி சொன்னது இவன் மனசுல ஏறி போச்சு. இப்ப இவனுக்கு எரிச்சல் வந்துடுச்சு. இவன் போய் பக்கத்துல இருக்கிற டென்ட்டுக்கு போறான், அங்கேயும் அவனும் வெளியே வரான். ஏன்னா வெளியே வந்தானே? என் வீட்டுல பிரச்சனை, என் வீட்லயும் பிரச்சனை. இப்ப 2 பேரும் சேர்ந்து பேசுறேன். இந்த முறுமுறுப்பு அப்படியே எல்லா பக்கம் பரவுது. இப்ப மொத்தமா சேர்ந்து மோசைக்கு விரோதமா எழும்புறான். முதல்ல யாரை கண்ட்ரோல் பண்ண தெரியுமா? உங்க பிள்ளை சில்லி சிக்கன் இல்லாம சாப்பிட மாட்டேன், நைட் 8 மணிக்கு அடம் பண்ணுவான். இட்லி கொடுப்பீங்க, திங்க மாட்டேன்னு சொல்லுவான். நீ பட்டினியா படுத்தாலும் படு, நான் வாங்கி தரமாட்டேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு பிள்ளையா இருக்கும் போதே இச்சை அடக்கத்தை சொல்லி தரலன்னா, இதுல இவன் இச்சை அடக்கமே இல்லைன்னா வேற எதுல அவன் இச்சை அடக்கமா இருக்க போறான்? எங்க ஸ்டார்ட் பண்ணும்? சில பேர் பாருங்க, பிள்ளை கேட்டுட்டானா 12 மணிக்கு சில்லி சிக்கன் கடை எங்காவது இருக்கான்னு டவுன் வரைக்கும் தொலாவும். ஸ்விக்கிலேருந்து அங்கே நைட் 11 மணிக்கு நைட் கடை பிரியாணி எங்கே போட்டிருக்கான்னு பார்த்து அங்கே இப்போ இந்த ராத்திரியில் திங்கிற ஒரு குடும்பம் இருக்குன்னா அது விளங்காத குடும்பமாக போயிடும். அது உருப்படியே ஆகாது, அது முன்னேறவும் செய்யாது. ஆக இதெல்லாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்க செஞ்ச ஒரு பெரிய ஒரு பொல்லாத காரியம். ஆண்டவர் சொல்கிறார், லூக்கா 21 அதிகாரம் 34 படிச்சு பாருங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டினாலும் வெறியினாலும் லவ்ய கவலினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 21 லூக்காவா? சார் மத்திய போடு. லூக்கா 21:34 படிங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் கண்ணியை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனாம் வசனம் சிஸ்டர்? 21:34. 21:34 லூக்கா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு முன்னாடி யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் 14-15 வரைக்கும் வாசிக்கும் போது, இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றது போடப்பட்டிருக்கு. இப்ப 5 விஷயம் ஃபெயிலியரா இருக்கக்கூடிய 5 விஷயம் இச்சையினால என்ன நமக்கு நடக்குது. முதலாவதாக, இச்சையானது நமக்கு மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு 1:14-15. இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது என்ன வருது? மரணம் வருகிறது. இரண்டாவதாக, இச்சை என்ன செய்கிறது என்றால் சாபமான ஒரு பின் நாட்களை நமக்கு தருகிறது. என்னாகும் 11 அதிகாரம் 33 வசனத்தை படிங்க.
என்னாகமம் 11:33. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதிகளாலே வாதித்தார். சங்கீதம் 106, 14, 15 வாசிங்க. சங்கீதம் 106, 14, 15. வனாந்திரத்திலே இச்சலூர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். 33ஆம் வசனம், 78ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிங்க. சங்கீதம் 78, 33. அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிப்பினார். விருதானா வீணாய், வேஸ்ட் பண்றது. அவர்கள் நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, என் காலமெல்லாம் கதையை போல போச்சு, வீணா போச்சு, வேஸ்டா போச்சு. இச்சி இருக்கிற வரைக்கும் இப்போ உங்க கணவன் மேல உண்மையான அன்பு இல்லாம கட்டி வச்சுட்டாங்களே நீங்க வாழும்போது உங்க காலம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி அவர் வருஷங்களை பயங்கரத்தில் கழிய பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாம, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காம, எரிச்சல், கணவனுக்கு எரிச்சல் மூட்டுறது, அப்புறம் கோபம் மூட்டுறது, அப்புறம் அவன் 2 சாட்சி சாத்துவான். ராத்திரி 12 மணிக்கு என்ன நடக்கும்? சண்டை நடந்து 2 சாட்சி சாத்துவான். நைட்டு பெட்ரூம்ல நல்லா போன மனைவி காலையில் உதட்டு சோடாகி ஒரு போண்டா வாயோட, போண்டா மூக்கோட வெளியே வருவா, ஒரு கண்ணோட வருவா. என்னன்னா பயங்கரம். சிம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்க நல்லா மண்ணாவை தின்னுட்டு கொழுன்னு வாழ வேண்டியதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணாங்களோ, வனாந்திரத்துல பயங்கரம், என்ன நடக்குமா தெரியாம வாதைகளும் பாம்புகளும் வந்து, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் வந்து பயங்கரங்கள், ஆக்சிடென்ட்ஸ். சில பேர் தூக்கு போட்டுக்கிறன்னு உடனே போக வேண்டியது, சேலையை மாட்ட வேண்டியது. கணவன் வெளியே நின்று பார்த்து கட்டின வீடு, வெளியே நின்று போட்டு டம்முன்னு அடிச்சு கதவையெல்லாம் உடைச்சு அந்த கதவு போடுறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க. ஏற்றி வீட்டுக்காரன் நீ எரிச்சல் படுத்துறான்னு வச்சுக்கங்களேன். இப்போ நீங்களா இருந்து என்ன பண்ணுவீங்க? டம்முன்னு அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்தணும்னு நினைப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா பொறுமையாக தான் சாத்துவேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் கட்டின வீடு, அவன் என்னை எரிச்சல் படுத்துறாங்க, நான் என் கதவை டம்முன்னு போட்டு என் வீட்டு பொருளை பாழாக்குவா? டென்ஷனே ஆக மாட்டேனே. நான் கொஞ்சம் யோசிக்கிறவன். அவன் என்னை எரிச்சல் படுத்துறாங்க, நான் ஏன் கஷ்டப்பட்ட கதவை நான் உடைக்கணும்? நல்லா கவனிங்க. வாழ தெரியாம உங்க வாழ்க்கை நரகமாக்காங்க. இனிமேல் கல்யாணம் பண்ண போறவங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க. கல்யாணம் பண்றதுக்கு முதல்ல பொண்ணு பிடிச்சுதான்னு பாருங்க, பையனை பிடிச்சுதான்னு பாருங்க. கல்யாணம் பண்ணிட்டா பொண்ணு அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழு, பையன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழு. இந்த இடையில இந்த அம்மா அப்பாங்கிற பெருசுக்கு என்ன வந்துட்டு கலாட்டா பண்ணுங்க. அதுகளுக்கு என்ன தேவை மரியாதை கொடு, அதுகளுக்கு கவனிக்க வேண்டிய விதத்தை கவனி. ஆனா இது 2 நல்லா சிரிச்சு பேசினா, டே இங்க வாடா, என்னடா பொம்பளை சிரிச்சா போச்சு புடவையை விரிச்சா போச்சுன்னு பழமொழி சொல்லுது, எதுக்குடாவ சும்மா பல்ல காமிச்சுக்கிட்டே இருக்கிறா சொல்லும். நீ கேட்காத. என்னப்பா கேட்கக்கூடாது. வெளியே மனைவி சொன்னான்னு ஷாப்பிங் மால் கூட்டிட்டு போய் 2 சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஹோட்டலில் சாப்பிட வச்சுட்டு கூடாது. டே இங்க வாடா, என்னம்மா, ஏண்டா இப்படி செலவழிச்சா என்னடா அவரது குடும்பம், வந்தோடனே இப்படி ஹோட்டலில் போய் திங்கணுங்கிறான், பெருந்திண்டியா இருப்பாளோ? பாஸ்ட் பிரசங்கத்தில் சொல்ற மாதிரி என்ன வேற அங்கே கோத்து விட்டுறது. கல்யாணமான போய் சாப்பிட்டு வரட்டும் ஐயா, தனியாக மாசத்துல ஒரு நாளோ வாரத்தில் ஒரு நாள் வெளியே போயிட்டு வரட்டும். சின்னஞ்சிருச்சு. சக்கரை வந்ததுக்கு அப்புறம் போய் திங்க முடியுமா? பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் திங்க முடியுமா? இல்லை பணம் இருந்தாதான். உனக்கு பணம் இல்லை, நீ கஞ்சனா இருந்த, அவங்களுக்கு பணம் இருக்கு, அவங்க செலவழிக்கிறாங்க. நான் அப்படிலாம் இல்லை, நான் இப்படிதான் இருந்தேன், நான் அப்படிதான் இருந்தேன்னு அது உன் தலையெழுத்து. ஆண்டவர் உன்னை இப்படிதான் இருக்கணும்னு வச்சுட்டாரு, அதனால விட்டுரு. ஆனா அவனை அப்படிதான் இருக்கணும்னு வச்சிருக்காரு. அவன் ஃபிளைட்ல போவான், அவன் பெரிய கார் வாங்கி போவான், அவன் வந்து அவன் மோட்டர் சைக்கிள் போவான். நான் நடந்தே போனேன், ஓட்ட சைக்கிள் டொடக்குன்னு போனேன் ஸ்கூலுக்கு, ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு போனேன். உங்க அப்பா அம்மா அப்படி இருந்தாங்க, நீ போனேன். ஆனால் இப்போ அவனுக்கு ஆண்டவர் அப்பா அம்மா வந்து அவனை ஆசீர்வச்சிருக்கார். அவன் காரில் போவான், பிளெயினில் போவான். போகட்டுமே, எதுக்கு வயிறு எரிச்சல, அல்சர் வந்துன்னு அப்புறம் கேன்சராக போயிடும். திருந்திக்க, உன் மருமகன் நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துனா தின்ன இட்லி கூட செரிமானம் ஆகுது, பேதியா போயிடும். ஒரு வாரம் அப்புறம் ஆண்டவர் பார்ப்பார், என் பிள்ளைகளை வாழ விட மாட்டேங்கிறாருன்னா ஐசியூல கொண்டு உன்னை படுக்க வச்சிருவார். 1 மாசத்துக்கு தொந்தரவே இருக்காது.
நீ வெளியே வரலாம்னு நினைச்சா கூட வெளியே வர மாட்டார். ரொம்ப பிரச்சனை பண்ணுன இன்னும் ஒரே அடியா டிக்கெட் கொடுத்து நீ கிளம்புன்றுவார். நீ வீட்லயே இருக்க முடியாது. அப்படியும் இல்லை, சரி பிள்ளைங்க வருத்தப்படுன்னு யோசிக்கிறா, வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவார். அங்கே போய் வருஷத்துக்கு ஒரு விசா கிடைக்கலம்மா, அடுத்த வருஷம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம். இப்போ யார்கிட்ட ரெக்கமெண்ட் கேட்கணும் தெரியுமா? இப்போ மருமக கிட்ட கேட்கணும். ஏமா அவனுக்கு என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லை, நீயாவது சொல்லப்படாதா? யார்கிட்ட கேட்கணும்? மருமக கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். மருமக வந்த போதே நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வயசான காலத்தில் படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் போகிற வாந்தி பேதி எல்லாத்தையும் அவள் ஒழுங்காக க்ளீன் பண்ணி நல்லா பார்த்துக்குவா. இல்லைன்னா எப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு 2 இடி இடிச்சு அப்புறம் இது பண்ணுறதுக்குள்ள அவள் நல்லா இருக்கும்போது அவளை நைஸ் பண்ணி வச்சுக்க. மருமகளுக்கு காப்பி போட்டு டீ போட்டு தோசை போட்டு தோசையை கருகி கொண்டு வந்தாலும் அடேங்கப்பா நல்லா செஞ்சுருக்கிறோமா, அருமையாக செஞ்சுருக்கியே அப்படின்னு பாராட்டி மருமகளோடு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். புத்தியுள்ள மாமியார் கொலைக்கு தெரிஞ்சவளாக இருந்தாலும் அவள் பின்னாட்கள் வருங்காலத்தை கொடுத்து அவள் மகிழ்வாள். இல்லைன்னா வருங்காலத்தை டெரரில் பயங்கரத்தில் வருஷங்கள் கழிய ஆரம்பிச்சிடும். உஷாராக இருந்துக்குங்க, கற்றுக்கணும். இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப விவரமாக இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக பின்வரும் நாட்கள் பயங்கரமா போயிடுச்சு இச்சையினால. 3வது சங்கீதம் 106 14 15 பார்த்தீங்கன்னா, கேட்டதை கொடுத்தார், ஆத்துமாக்களிலே இளைப்பை அனுப்பினார். நிறைய நேரத்தில் ஆண்டு தடுத்து பார்ப்பார், வேண்டாம் மகனே. சில பேர் கேட்பான், செவத்த பொண்ணாதான் வேணும். சில பேர் கேட்பான், வளர்ந்த பொண்ணாதான் வேணும். சில பேர் கேட்பான், பணக்கார பொண்ணாதான் வேணும். கேட்டதை கொடுப்பார். அவ கால் மேல கால் போட்டுட்டு சொல்லுவா, டேய் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டியா? ஏமா வீட்டில் இட்லியா மூச் சொல்றது தான் செய்யணும். ஸ்விக்கியில் ஆர்டர் போடு, அவனை கூட்டிகிட்டு போ. இவன் என்ன பண்ணணும்? அவளுக்கு ஒரு சேவகனா அவள் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு, ஒரு சினிமா நடிகை கல்யாணம் பண்ணிக்கிறான், புருஷன் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு பின்னால் போனோம். அது பரியாசம் பண்ணி போட்டதை பேப்பரில் படித்தேன். அந்த மாதிரி தான் ஒரு வேலைக்காரனா பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்க? வேலைக்காரனா தான் இருக்கணும். என்னவா இருக்க முடியாது? புருஷனா இருக்க முடியாது. அன்பா பக்கத்தில் இருந்தவங்க தள்ளிக்காரு, என் பர்மிஷன் இல்லாமல் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது, என்னை தொடக்கூடாது. என் மேனி அழகு கெட்டுவிடும், என் அழகு என்ன விடும்? கெட்டுவிடும். குழந்தை பெற்றுக்கலான்னு என்ன பொண்ணுக்கு அவசரம்? நாய் மாதிரி அலையிற, தள்ளி நில்லு. அதெல்லாம் நானா பார்த்து முடிவு பண்ணணும். குழந்தை பெற்றா அது வயிற்றுல சுமக்கணும், வாந்தி வரும், அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம், அதெல்லாம் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இல்லைன்னா உன்னை அடாப்ட் பண்ணிக்குவோன்னு சொல்லுவா. வாழ்க்கை வீணா போயிடும். ஹலோ தம்பி, ஹலோ தங்கச்சி, பணக்கார வாலிபு வேணும், நல்ல பைக் ஓட்டுற வேணும். சில பெண்கள் என்ன நினைக்கிறாங்களா, மேன்லியா வேணுமா. மேன்லின்னு என்ன தெரியுமா? அப்படி சிகரெட் குடிச்சிட்டு கட்டவாடு அந்த அப்படி அப்படிங்கிறவன் தான் காலேஜில் பிடிக்குது. நமக்கு பார்த்தாலே வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. காலுக்கு பேண்ட்டை போட்டு காதில் ஒரு பட்டன் போட்டு, இங்கே போட வேண்டிய பட்டனை காதில் போட்டுக்கிறேன். நான் பார்த்தேன், ஏன்டா பட்டன் காதில் போட்டுக்கிறான்னு பார்த்தா அவன் அங்கே இன்னும் பேசினான். முடிய சுற்றிலையும் அப்போல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது சுதந்திர பழைய சினிமா படத்தை பார்க்கும்போது கருப்பு வெள்ளை படம் பார்த்தா எல்லாரும் இந்த மக்கள் தான் முடி வச்சுருப்பாங்க. அது போய் பாகவதர் கட்டிங் பேர் இங்கெல்லாம் போட்டேன். இப்போ அதுதான் இப்போ ஃபேஷன். நாங்களாம் 10வது பேண்ட்டு போட்டால் வெக்கப்படுவோம். அதை மடிச்சு விட்டா மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலராக இருக்கும். எங்கடா எல்லா பிள்ளைங்களாம் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்களோண்டு இப்படி காலெல்லாம் இப்படி மறைச்சி வைப்போம். இப்போ பார்த்தா காலுக்கு பேண்ட் போட்டுக்கிறான். சின்ன பிள்ளைங்க பாருங்க, அப்பா செருப்பு போட்டு டரக்கு நடக்கும் பார்த்தீங்களா? இப்போ அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறான், செருப்பு வாங்கி போட்டுக்கிட்டு அது புள்ளிங்கோ செருப்பான். இந்த புள்ளிங்கோவில் தான் பிடிக்குதான். இன்னொன்று டாக்ஸிக் லவ்னு ஒரு லவ் வந்திருக்கு இப்போ பிள்ளைகளுக்கு. இந்த டாக்ஸிக் லவ்னா என்ன தெரியுமா? அவன் கஞ்சா குடிப்பான், அவனை போய் திருத்த போகிறாங்களாம். அவனை லவ் பண்ணி அவன் அடிப்பானா, அவன் அப்படித்தான் அடிப்பான். இதுக்கு பேர் தான் டாக்ஸிக் லவ்வான். சிகரெட் அடிப்பான், தண்ணி அடிப்பான், வேற பொம்பளை கிட்ட போவான். ஆனாலும் இவங்க கல்யாணம் பண்ணி அவனை லவ் பண்ணி அவங்கள திருத்துறாங்களாம். கேடுகட்ட குட்டிச்சவரா போன புத்தி எங்க போகுது பார்த்தீங்களா? எங்கேயாவது அந்த கழிசடை ஏதாவது இங்கே வந்துட போகுது. எனக்கு ரொம்ப பயம். ஏது பிரசங்கத்தில் சொல்கிறேன்னா, யங் ஜென்ரேஷனை நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக காப்பாற்ற வேண்டிய கடமையாக இருக்குது. எவங்கடையாவது வண்டியில் சுற்றணும்னு சொல்லிட்டு ஏறிட்டு அந்த மலை இந்த மலைன்னு எந்த மலைக்கும் சுத்த போயிடாத. கொல்லிமலைக்கு போனால் கொல்லி வச்சிருவேன் பிசாசு. பச்சை மலைக்கு போனால் பச்சை பச்சையாக பேப்பரில் வந்துடும். என்ன சேர்வராய மலைக்கு போனால் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. உனக்கே கொல்லி போடுற மலைக்கு போயிடாது. நல்லா கவனிச்சுங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. பழமொழி பிரசங்கத்தில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். உணர்வுள்ள இருதயம் இருந்தால் என்ன செய்ய, ஆண்டவரே நீ செஞ்ச
முதல்ல நான் செஞ்ச தப்புக்கு வருத்தப்படுகிற எனக்கு இறுதி இல்லைன்னா எனக்கு உண்மையான மனம் திரும்புதல் இல்லைன்னு அர்த்தம். என்ன வேணும்? நீ செய்யற தப்பை குறித்து பெருமைப்படுறீன்னா நீ என்ன ஆகல இன்னும் மனம் திரும்பலன்னு அர்த்தம். வருத்தம் வேணும். இளைய குமாரன் ரிக்ரெட் பண்ண வருத்தப்பட்டான். தகப்பனிடத்துல போய் முழங்கால் படிட்டு, தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன்னா இன்னும் செல்போன்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காதே. இந்த செல்போன் மேல ஆவியானவர் இறங்கலின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உன் வாழ்க்கை நாசமா போயிடும். வாலிபனே, வாலிப பிள்ளையே, ஃபேஸ்புக்கில் நல்ல வெள்ளை பிள்ளையா பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காத. நீ உனக்கு தான் நீ செய்யறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்ப. ஆனா அவ கிளாஸ்மேட்டுக்கு தெரிஞ்சு போயிடுது. அவ கிளாஸ்மேட்டு நம்ம சர்ச்சு பிள்ளையாவும் போயிடுறா. அப்ப என்ன ஆகி போயிடுது? பிரச்சனையாகி போயிடுது. பிரச்சனையாகி போயிடுது. ஏன் நீ ஃபாலோ பண்ற அவனை? நீ ஆண்டவரை ஃபாலோ பண்ண. ஆண்டவர் சொல்ல என்ன ஃபாலோ பண்ணுனா நீ யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது நீ யாருக்கும் தெரியல நினைச்சா அவ சொல்றா அவன் என்ன ஃபாலோ பண்றான்டி. போச்சா உன் மானம் கப்பல் ஏறி போச்சா? ஐயோ ஃபேஸ்புக்கில் ஃபாலோ போட்டது இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? தெரியுமே, ஆண்டவர் உன்னை பிடிச்சி கொடுப்பாரு. வெளியில் இருக்கிறவன் செஞ்சானா காமிச்சு கொடுக்க மாட்டாரு. உள்ள இருக்கிறவன் செஞ்சானா உன்னை பிடிச்சி கொடுத்துவாரு. அது பாஸ்டரோட காதலையும் வந்து சொல்லிடுவார். இதுதான் சிக்கல். அதனால சிக்கல்ல மாட்டாத. இந்த ஃபேஸ்புக்குள்ள போகாத, இன்ஸ்டாகிராமுக்குள்ள போகாத. வாலிபனே, உன் வழியை எதனால் சுத்திகரிக்கலாம்? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால, காத்து நடக்கிறதுனால, கண்ணின் காட்சியில் நெஞ்சின் வலையினால. ஆனா தேவன் என்ன பண்ணுவார்? நியாயத்தில் கொண்டு நிறுத்துவோம். ஆத்துமாக்களை இழைப்பு வந்துடும். வேகமாக இன்னும் 3 காரியத்தை நான் டட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். 3வது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12, 13 வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. 1 கொரிந்தியர் 10:23 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தி தராது. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடியதாய் காணப்படுகிறது. எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நான் அதிகாரம் உண்டு, அதிகாரம் இருக்கு, ஆனா உன்னை தகுதிப்படுத்தாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டவனா இருக்கிறேன். இந்த சரீரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6:13 சொல்லுகிறது, சரீரம் கர்த்தருக்குரியது. 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது, இந்த சரீரம் கிறிஸ்துவனுடைய ஆலயமா இருக்கிறது. அதனால ஹேர் கட் பண்ணினாலும் இது ஒரு தேவ பிள்ளையினுடைய ஹேர் கட்டா யோசிக்கணும். ஒரு ட்ரெஸ் பண்ணாலும் இது இந்த ட்ரெஸ் பண்றது தகுதியா இருக்கான்னு யோசிக்கணும். காதுல கம்மல் போடுறது, மூக்குத்தி குத்தி, இப்போ ஆண்கள் மூக்குத்தி குத்துற ஃபேஷன் வந்திருக்கு. இங்க யாராவது வந்தீங்கன்னா இங்க தயவு செய்து வந்துடாத. மூக்குத்தி குத்துற சபைக்கு போ. இங்கெல்லாம் யாரும் மூக்குத்தி குத்திட்டு வந்துடாத. இந்த காது குத்துறது, மூக்குத்தி குத்துறது, அப்புறம் இந்த நரிக்குறவங்க மாதிரி ஊசி பாசி மணி எல்லாம் கையில காலில் போட்டுட்டு சுத்துறது, தயவு செய்து இதெல்லாம் செய்யாத. இது தகுதியற்ற ஒரு காரியம். பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவனாக, ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ பெற்றோரை நீங்கள் உதவி செய்ய வேண்டும். 4வதாக நீங்க படிச்சீங்கன்னா மார்க் 4:18 வாசிக்கிறோம், இச்சைகள் அவன் என்ன செய்யணும்? வசனம் பலன் கொடுக்காம நெருக்கி போட்டு பலனற்று போக செய்யும். வாக்குதத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற விடாதபடிக்கு இச்சைகள் தடை செய்கிறதாக மாறிவிடுகிறது. மார்க் 4:18 வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்து மயக்கங்களும் மற்றவர்களை பற்றி உண்டாகுகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அதனால் பலனற்று போவார்கள். இச்சை வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாம தடுத்து உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமாய் தள்ளி உன்னை மாற்றி விடுகிறது. அடுத்தது 5வது காரியம் என்ன செய்கிறது என்றால் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 வசனங்களை வாசிக்கும் போது உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணி விடுகிறது என்று சொல்கிறது. 24 சொல்றாரு, பெற்றுக்கொள்ளும்படி ஓடு. எப்படி பெற்றுக்கொள்ளணும்? 25 சொல்றாரு, எல்லாவற்றையும் இச்சையடக்கமா இருந்தாதான் ஓடணுங்கிறார். 26ஆம் வசனம் சொல்லுது, இச்சையடக்கமா இல்லாம வீண் பிரயாசப்படாத, உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதுன்னு சொல்றாரு. 27ஆம் வசனத்துல சொல்றாரு, சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினாதான் நம்ம பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாரு. இப்ப அவர் அங்க ஒரு காரியத்தை என்ன சொல்ல வருகிறார் என்றால், உன்னை தகுதியற்றவனாக ஆகாதவன் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஐ மைசெல்ஃப் ஷுட் பி டிஸ்குவாலிஃபைட்.
என்னை நான் தகுதியற்றவனாக போக செய்யாதபடிக்கு இச்சைக்கு இடம் கொடுத்தால் உங்களை நீங்கள் தகுதி இழப்பு செய்கிறீர்கள். யார் தகுதி இழப்பு செய்யறாங்க? இப்போ 100 மீட்டர் ரேஸ்ல ஸ்பிரிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல 124 நாடு அல்லது 224 நாடுல இருந்து வருவாங்க. அதுல அங்கங்கே ஜெயித்த மக்களை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதுல ஒரு 30 பேர் இருப்பான். ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேரை விடுவான். அதுல ஃபர்ஸ்ட் வர்ற 3 பேர் 2 பேரையோ 3 பேரையோ சூஸ் பண்ணுவான். அப்புறம் மற்றவங்க எல்லாம் பார்த்தா தகுதி இழப்பு, டிஸ்குவாலிஃபைட். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க வரலங்கனால தகுதி இழப்பு செய்யப்படுறாங்க. ஃபைனல் ரேஸுக்கு போக உனக்கு தகுதி இல்லை, அந்த ஸ்டெமினா இல்லை, அந்த எனர்ஜி இல்லை, அந்த டைமிங் உங்ககிட்ட இல்லை, ஆகவே நீ தகுதி நீக்கம் செய்யப்படுகிறாய். அப்ப இச்சையடக்கமா இருந்து ஸ்டெமினா வளர்த்துட்டு நல்ல வேகமாக ஓடினால்தான் அவன் தகுதி பெறுவான் ஃபைனல் ரேஸுக்கு. இப்ப அடுத்த கட்டத்தை அவர் என்ன சொல்கிறார் என்றால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24லையும் அடுத்தது எபிரேயர்ல வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 17 வசனத்திலையும் சொல்ற அந்த காரியத்தை இங்கே அந்த 1 கொரிந்தியர் 9:27 சொல்றதுக்கு மாதிரி ஒரு விஷயத்தை அவர் அங்க சொல்றாரு ஏசாவை பற்றி. ஏசா கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் ஆகாதவன், ஆசீர்வாதத்துக்கு ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிற? he was rejected என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னா, உசேன் போல்ட் என்பவர் ஃபைனல்ஸ்ல ஓடும்போது அந்த ஆன்யூமோர் செட் சொல்லிட்டு ஃபயர் பண்றதுக்கு முன்னாடி இவர் ஓடிட்டார். ஃபயர் பண்ணாதான் ஓடணும், ஸ்டார்டிங் பேக்லேருந்து ஓடணும். ஃபயர் பண்றதுக்கு முன்னால ஓடிட்டார். உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நீ ஆகாதவன், நீ இந்த போட்டியில நீ பங்கெடுக்க, நீ ஃபவுல் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவர் அந்த போட்டியிலிருந்து நீக்கி விட்டார்கள். ஆகாதவன் என்று தள்ளி விட்டார். விதியை நீ மீறி நடந்தாய். ஏசாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறார் எபிரேயர் 12:16-17 அவர் சொல்கிறார், அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலங்கிறது அடுத்தது 6வது ஒரு காரியம். ஆசீர்வாதம், கண்ணீர் விட்டு கவலையோடு அவன் ஆசீர்வாதத்தை தேடினான், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பினான், ஆனா அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. 7வது காரியமாக கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அவனுக்கு ஒரு ரிப்பண்டன்ஸ் கிடைக்கல, அவனுடைய இருதயம் மாறல, அவன் இன்னும் இச்சைக்கும் ஆசைகளுக்கும் அடிமைப்பட்டவனாயிருந்தான். ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவனுக்குள்ள வரல, அவன் அடுத்த லெவலுக்கு அவன் ப்ரமோட் ஆகல. சபைக்குள்ள இருந்தாலும் இச்சையை நீங்க வெறுக்கலைன்னா நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க முன்னேறி போகவே முடியாது. இச்சையானது இந்த அளவுக்கு நம்மளை அழிக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை இரண்டுக்கும் உங்களை விலக்கி காக்கணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை மறக்காதீங்க. மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்து இந்த அந்தகார லோகாதிபதியினுடைய ஆதிக்கத்தின் கீழாக செயல்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இயேசுவோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நம்மை மீட்டெடுத்தார். மறுபடியும் மனசின் ஆசைகளுக்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க. நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நல்லது என்று சொல்ல முடியாது. மனசும் மாம்சம் விரும்பினதை செய்யாதீங்க. கலாத்தியர் 5:27 சொல்லப்பட்ட வண்ணமாய் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருப்பார்கள், அவர்கள் தான் பந்தய பொருளை பெறுவார்கள். வாக்கு தத்தத்தை உங்க வாழ்க்கையில சுதந்திரிக்கணும்னா ஒரு மைண்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு தேவை, இச்சை அடக்கம் தேவை. உங்க உணர்ச்சிகளை அடக்குங்க. ஆசைகள், இந்த சரீரம் இது தான் அது தான் கேட்கும். உனக்கு சக்கரை வியாதி இருக்கு, ஆனா ஸ்வீட்டை கேட்கும், அப்படியே வெறியா பாயும். ப்ரெஷர் இருக்கும், கொளுத்த பீஃபா திங்கணும்னு சொல்லும். ஃபேட்டி லிவர் கேன்சரா மாறுறதுக்கு முன்னால இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? நிறைய கறியை கொழுப்பா சாப்பிடணும், வறுத்து சாப்பிடணும்னு ஆசை வரும். கேன்சர் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா செய்யும்? அந்த கேன்சர் செல்கள் ஸ்டிமுலேட் பண்றதுனால அது ஊக்கமா வளர்க்கறதுக்கு நிறைய புரோட்டீனா அப்படியே கொழுப்பையும் எண்ணெயும் வறுத்ததையுமா அது கேட்கும். லிவர் கெட்டு போறவங்க பார்த்தீங்கன்னா, குடிகாரர்களை பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய குடிக்க வைக்குது. அந்த குடிச்சாதான் அவன் ஸ்டடியா இருக்கிறேன்னு சொல்லுவான். அவன் அடிமைப்பட்டு விட இந்த ஆரம்பத்தில் வாந்தி பண்ணி அந்த சரீரம் எதுக்கும், அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது விட்டு கொடுத்துரும். இப்போ குடிச்சாதான் அது இயங்குங்கிற கிழமைக்கு வந்துடும், அடிமைப்பட்டு போயிடுவாங்க. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம இச்சையின் கீழாக விற்கப்பட கர்த்தர் நம்மை அழைக்கல, நாம பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இச்சையா தேவனுடைய சித்தமான்னு பாருங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க சரீரத்தை அந்த 1 அவர் சொல்றார், அந்த கடைசி வசனத்தை பாருங்க. ஆகாதவன் என்று தள்ளப்படாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்னங்க? அடக்கி. அப்ப நீங்க அடக்குங்க, உங்க மாம்சத்தை அடக்குங்க, பசியை அடக்குங்க, ஆசைகளை அடக்குங்க. கொக்கோ கோலா குடிக்கணும்னு தோணும், அடக்குங்க. ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும், அடக்குங்க. 10 தடவை டீ குடிக்கணும்னு தோணும், அடக்குங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் சம்பாதிக்கிறேன். சில பேர் திமிரா பேசுவாங்க, நான் அதோ வேலை செய்யணும், இதை செய்யணும், என்ன முடியாதுன்ற அப்படின்னு மனைவி கிட்ட எகிருவாங்க. குடி. கடைசியில உட்காந்து சக்கரை வியாதி வந்து எலும்பு தெலுமாய் பல்லு ஒவ்வொன்றா கழண்டு கழண்டு விழுந்துரும். நல்லா கவனிச்சுங்க. சக்கரை வியாதி எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? வாயில் இருக்கிற பல்லெல்லாம் கழண்டு போயிடும். பக்கம் அப்படி தெரியணும், உங்களுடைய எல்லாம் போயிடும். மனம் திரும்புங்க. தயவு செய்து உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த வேதத்துல தேவன் நமக்கு சொல்லித்தர்றது போல வேற யாரும் நமக்கு சொல்லித்தரல. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க தப்பு செய்றீங்கன்னா உங்களை திருத்த ஆண்டவர் இன்னொரு தடவை வரமாட்டார். நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு தான் வருவார். உங்களை நீங்க அழித்துக் கொள்ளாதீங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா இச்சை அடக்கமா நீங்க இருந்தாதான் அது நிறைவேறும். இஸ்ரவேல் ஜனங்கள் திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்காங்க. அவங்கள போல நம்ம அழிவதற்காக வரல, நம்ம வாக்குதத்தை சுதந்திரிப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். யோசேப்பு இச்சை அடக்கமா இருந்தான். தானியல் போஜனத்துல தன்னை தீட்டுப்படுத்தாதபடி இச்சை அடக்கமா இருந்தான். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை காமித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், பரிபூர்ண அடையும், பட்டினி அடையும், நான் போதிக்கப்பட்டேன் என மனரம்யமாக இருந்து அவர் இச்சை அடக்கமா இருந்தார். ட்ரெயின் பண்ணுங்க, உங்க மைண்டுக்கு பிராக்டிஸ் கொடுங்க. தத்துவ ஞானிகளுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் போனாதான் நீங்க சரியாவங்க நினைக்காதுங்க. இந்த வேதம் சொல்றதை கேளுங்க. இச்சை அடக்கமா இருங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க சந்ததி நல்லா இருக்கும். சமாதானமா வாழ்வீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். யாரும் கேட்க விரும்பாத ஒரு பிரசங்கம். நம்மளை அடக்குவதும் நம்மளை ஒடுக்குவதும் யாரும் கேட்க விரும்புவதில்லை. ஆனால் அறிவாளியாய் மாற வேண்டுமானால், வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமானால் இவைகளெல்லாம் அவசியம். நிறைய ஆசை வரும். பை நிறைய காசு வச்சுட்டு மனம் போல பொருள்களை வாங்கணும், உடைகளை வாங்கணும், ஊர் சுற்றணும், நல்லா சாப்பிடணும்னு தோணும். அதுக்காக சாப்பிட வேணாம்னு சொல்லலை, ஹோட்டலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, பிரியாணி சாப்பிட வேணாம்னு சொல்லலை, புது ட்ரெஸ் வாங்க வேண்டாம்னு சொல்லலை. அளவுக்கு மீறி, வரம்புக்கு மீறி, தகுதிக்கு மீறி எதையும் செய்யாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை கேள்விக்குறியாக்குற எதையும் செய்யாதீங்க. உங்க குடும்ப சூழ்நிலை நலனுக்கு விரோதமா எதையும் செய்யாதீங்க. உங்க உடல் நலனுக்கும் ஆவிக்குரிய நலனுக்கும் விரோதமா எதையும் செய்யாதீங்க. இச்சையை அடக்குங்க. அந்த கட்டுப்பாடான வாழ்க்கையை குழந்தை பருவத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு நல்ல ஒழுக்கத்துல பிள்ளைகளை மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் உலகை ஆளுகிறவனாய் மாறுவான். உலகம் ஆளணும்னா நீ முதல்ல உன்னை ஆளணும். உன்னை ஆண்டினா நீ உலகை ஆளலாம். உங்க வீட்டில் எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா வைங்க. நான் மனைவி சொல்லுவாங்க, இப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா நான் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய ஆண்டவர், மனைவி அப்படி சொல்றதில்ல, பேச்சுக்கு சொல்றேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தான் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். எப்படியும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அதுக்காக தான் நம்ம சபைக்கு வர்றோம், போதிக்க போடுறோம். விசேஷமாய் இச்சையை குறித்ததான காரியங்களில் உங்க குடும்பத்துல ஒரு கட்டுப்பாடு உள்ள அதிகாரத்தோடு செயல்படுங்க. உங்க வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும். யூ ஆர் லிவிங் இன் சேஃப் ஜோன். நீங்க பாதுகாப்பான இடத்துல நீங்க வாழ்வீங்க. இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதலை சொல்லுங்க. ஆண்டவரே, என் சரீரத்தை அடக்கி நான் கீழ்ப்படுத்த வேண்டும். என் தங்கச்சி மகனுக்கு ஆகஸ்ட் 17 மகனே அவனுடைய சரீரத்தெல்லாம் குறை, டயட் இப்படி இரு என்று சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். 125 கிலோ எடையுள்ளவனாய் இருந்தான். இன்றைக்கு 75 கிலோ எடையுள்ளவனாய் மாறிவிட்டான். இன்னும் கட்டுப்பாடாய் அவன் இருக்கிறான் ஃபுட் டயட்ல. எங்கள் வீட்டில் சௌரியமாக எங்கள் அப்பா எல்லாமே வாங்கி போடுவார். இப்போ எதுவுமே வாங்குறதில்ல. ஏன்னு கேட்டால் ஃபுல்லாக டயட் கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஏன் உங்களால் முடியாது? முடியும். மனசை கட்டுப்படுத்துங்க. 5 வருஷம் கழிச்சு இதே நிலைமையில் இருந்தால் என்ன நடக்கும்னு யோசிங்க. 10 வருஷம் கழிச்சு இதே நிலைமையில் இருந்தால் என்ன நடக்கும்னு யோசிங்க. பாடி வெயிட் கூட கண்ட்ரோலில், அண்டர் கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. இல்லைன்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறத தவிர்க்க முடியாது.
அப்புறம் எவனோ சூனியம் வச்சுட்டான், பிசாசு போறாரான்னு சொல்லாதீங்க. நாம தான் அதுக்கு காரணமே தவிர, பிசாசும் காரணம் இல்லை, எதிரியும் காரணம் இல்லை, வன்கணும் இல்லை. நாம நல்லா சாப்பிட்டு நம்ம வியாதியை சம்பாதிக்கிறதுக்கு பிசாசு காரணம் அல்ல, சத்ருவும் காரணம் இல்லை. அது நாம தான் காரணம். அடக்குங்க, சரீரத்தை கீழ்ப்படுத்துங்க, மனசை கட்டுப்பாடா வைங்க, வசனத்தின்படி வாழுங்க, நீங்க ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு இந்த கிருபையை தரும்படி நீங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமான பிதாவே, இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு முன்மாதிரிகளாக திருஷ்டாந்தங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாங்கள் பொல்லாங்கானவர்களை இச்சிக்காதபடிக்கும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாய் நாங்கள் போகாதபடிக்கு, நாங்கள் விசுவாசத்தோடு ஞானத்தோடு தைரியத்தையும் கூட்டி நாங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தகுதியுள்ள நபராய் வாழ நல்ல மைண்ட் கண்ட்ரோலை, இச்சை அடக்கத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆசையானது அலைந்தோடுவதை பார்க்கலும் கண் கண்டதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. போஜன பிரியனாய் இருந்தால் தொண்டையில கத்தி வை என்று சொல்லுகிறது. பொருளாசைக்காரனை கர்த்தர் வெறுக்கிறீர், பணாசில் உள்ள அநேக விதனால் தங்களை இச்சித்து உருவ குத்திக் கொள்கிறார்கள் என்று அன்று வேதம் சொல்லுகிறது. பண ஆசையோ, போஜனத்தின் ஆசையோ, ஆண்டவரே அந்நிய சரீரத்தின் மேலே ஆசையோ, வாழ்க்கை துணைக்கு துரோகமான காரியங்களிலே, சிந்தனைகளிலே, கண்களின் இச்சைகளிலே, வாலிபனும் வாலிப பிள்ளைகளும் கண்களின் இச்சையிலே, மாம்சத்தின் இச்சையிலே, கண்ணின் காட்சியிலே, மாம்ச இச்சையிலே நட. ஆனாலும் தேவன் இவை எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து அறிவார் என்று வேதம் சொல்லுகிறதே. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், சாட்டிங்கில், ஆண்டவரே எங்களுக்கு பிடிச்ச பிள்ளைன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறது, ஆண்டவரே அரை நிர்வாணத்தை பார்ப்பது, முழு நிர்வாணத்தை பார்ப்பது, இப்படிப்பட்ட அசுத்தமான, அயோக்கியத்தனமான, ஒழுங்கினமான, அருவருப்பான காரியங்களை செய்யாமல், போதை மதுபானங்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாமல், வாழ்க்கை துணையை மிரட்டுவதற்காக, பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக, விபச்சாரிக்கிட்ட போகிறேன்னு சொல்கிறது, ஆண்டவரே குடிக்க போகிறேன்னு சொல்கிறது, இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்களை வாயினால பேசி தேவ கோபத்துக்கு ஆளாகி, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் சாபங்களை சுமக்காதபடிக்கு, குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையாய் வாழ, உண்மையாய் நேசிக்க, தேவன் தந்த வாழ்க்கை துணையை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள, ஒழுங்கிலே, அன்பிலே, பரிசுத்தத்திலே, கற்பிலே உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க, ஆண்டவரே கர்த்தர் தந்ததை ஸ்தோத்திரத்தோடு கூட அனுபவிக்க, கட்டுப்பாடோடு வாழ, கட்டுப்பாடு இல்லாமல் மிருகங்களைப் போல மிருக சுபாவம் உள்ளவர்களாய் எங்களுடைய இச்சைகளை தனித்துக் கொள்வதற்காக மிருகங்களைப் போல செயல்படாம, ஒருவர் சரீரத்தை ஒருவர் கனம் பண்ண, ஒருவரை ஒருவர் மதித்து வாழ, ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுக்க, ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து இந்த பந்தய பொருள் ஓட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள ஓட்டத்தை ஓடுவதற்கு ஆகாதவனாய் போகாதபடிக்கு எங்கள் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்தவும், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும், வேசி கல்லனை போல ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட அந்த போஜன பிரியனான இச்சையடக்கமில்லாத ஏசாவை போல நாங்கள் காணப்படாமல், அவன் மனம் மாறுதலை தேடினான், ஆசீர்வாதத்தை விரும்பினான், ஆனால் ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினான், அவனுக்கு மனம் மாற்றம் வரல, அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அப்படி தள்ளப்படாதபடிக்கு, ஆண்டவரே கானானை தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்ட மக்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் வனாந்தரத்தில் இச்சையினால் அழிந்து போனது போல நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் மோசம் போக்குற வெள்ளை போல் துவண்டு பின்வாங்காமல், கர்த்தரிடத்தில் வாயினால் உடன்படிக்கை செய்து இருதயத்தில் விலக போகாமல், எல்லா விதமான தேவனுக்கு விரோதமான பாவங்களை விட்டு நாங்கள் விலகி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுத்து, உண்மையாய் கர்த்தரோடு உடன்படிக்கை நிலைத்திருக்க, மரண பரியந்த இந்த மண் சரீரத்திற்கும், இந்த ஆவி தேவனிடத்திற்கும், இந்த ஆத்மா பரதீசுக்கும் வந்து இளைப்பார்கிற நாள் வரைக்கும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இச்சையடக்கத்தை காத்து கொண்டு வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இச்சைகளின்படி பிழைக்க நாங்கள் பாவத்துக்கு உள்ளானவர்கள் அல்ல, பாவத்துக்கு விற்கப்பட்டவர்கள் அல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், சிலுவையிலே எங்கள் ஆசைச்சிகள் எங்களை அறிந்து விட்டவர்கள். ஆகவே தன்னைத்தானே வெறுத்து உமது பின்னால் வருகிற எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கேற்ற கிருபையை தந்து நடத்தும் உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவரும் கிருபையுள்ள வசனமும் எங்களை பாதுகாக்கட்டும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறி அவர்கள் நித்திய ராஜ்யத்தை அடையும் வரைக்கும் அவர்களை காக்கும்படி ஜெபிக்கிறேன்.
ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாகங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் ஆசீர்வாதம் சந்தோஷமாக நம் அனைவரோடும் ஒழுமைக்கிற சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் இன்னும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. லேலூயா, லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.